என்ன இப்படி இடிக்கிறேன்? வணக்கம் சார். வணக்கம். வேலையெல்லாம் எப்படி காளிமுத்து? உங்க தேவாலயம் நல்லா இருக்கு சார். சார் நீங்க எங்க வீட்டுக்கு ஒரு நாள் சாப்பாடு கொள்ளணும். அதுக்கு என்ன இப்ப அவசரம்? என்னைக்காச்சும் ஒரு நாள் வர்றேன். வீட்டுல தொந்தரவு கொடுக்காத. தொந்தரவு இல்லை சார், நீங்க நிச்சயம் வரணும். வர்றேன், கண்டிப்பா வரேன். சரி சார். சார் உங்களுக்கு கை வலிச்சா நான் ஓட்டுறேன் இந்த டிராக்டரை. எங்க வேலையை நாங்க கவனிச்சுக்கிறோம், உங்க வேலையை நீங்க கவனிங்க. அண்ணே சீதா, பஞ்சாயத்து ஆபீசரே ரொம்ப நாளா சாப்பாடு கூப்பிட்டு இருந்தேன். அவர் இன்னைக்கு தான் வரேன்னு சொல்லிருக்காரு. அவர் சும்மா அசந்து போற மாதிரி கூட நம்ம சமையல். உருளைக்கிழங்கு பொரியல், கத்திரிக்காய் கூட்டு, வெங்காய பச்சடி, பச்சை மிளகாய் சட்னி, சாம்பார் சாதம், மோர் சாதம், வடை, பாயசம், அப்பளம், அது இதுன்னு அடக்கிதழ ஐட்டம்ஸ். அப்புறம் நான் ஒரு மடியன் ஏதோ சமையலுக்கு ஆள் வச்ச மாதிரி பெரிய லிஸ்டே கொடுத்துட்டேன். இத பாரு, உன்னால என்ன செய்ய முடியுதோ. நீங்க எங்க கவலைப்படுறீங்க? நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் செஞ்சு வைக்கிறேன். நீங்க வேலை முடிஞ்சு வரும்போது 2 இலை மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க, அவ்வளவுதான். சரி, இதெல்லாம் பூ கையில வச்சுக்கிட்டு. இதெல்லாம் பூவா? ஆமா. இத்துண்டா இவ்வளவு அள்ளி போட்டு வச்சுக்க வேண்டியதானே? நாம எதுக்கு பணம் சம்பாதிக்கிறது? தலையில பூ வச்சுக்க. போட்டு யார் வச்சா? நான்தா. ஐயோ, இப்படியா கண்ணா பின்னா வச்சுக்கிறது? என்னங்க தலையில இவ்வளவு முடி வெட்டக்கூடாதா? நாம எதுக்கு சம்பாதிக்கிறோம்? முடி வெட்டுறதுக்கு. என்ன சமையலுக்கு தேவையான சாமான எல்லாம் அக்கா வாங்கி கொடுத்துட்டு நீ கூடவே இருக்கணும். என்ன? சரி சரி. நீ சமைச்சு கிச்சன் நாங்க திட்டு போச்சு. இப்ப பெரிய எப்படி சாப்பாடு போடுறது? போ உள்ள போ. நாங்க திட்டு போக கொஞ்சம் மிச்சம் இருக்கு, அதையும் சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்கு. என் கர்மம். இத மன்னிச்சிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் மறுபடியும் சமைச்சிடுறேன். நீங்க போய் அவரை கூட்டிட்டு வாங்க. என்னங்க என்னங்க போயிட்டீங்களா? வாடா திருக்கணும். அண்ணன் மேல ரொம்ப கோமா வெளியில போயிருக்கிறாரு. சாப்பாட்டுக்கு வருவாரோ என்னமோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரமா சமைச்சிடுறேன்னு அவர்கிட்ட சொல்லி கையோட கூட்டிட்டு வந்துடுறா. சரிக்கா.